மகாராஷ்டிராவை தலைநகராக கொண்ட மும்பைல 19 வயசு மதிக்கத்தக்க சிறுவன் அநியாயமா உயிரிழந்திருக்காரு. சமீப காலமாக பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சமைக்கிற உணவுலாம் சாப்பிட்டுட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. சவர்மால அப்படி என்னதான் அந்த கண்டென்ட் ஆட் பண்றாங்க, அது எப்படி ஒருத்தருக்கு பாய்சன் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கெடுதலா மாறுதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். உதவும் உள்ளம் கொண்ட உதவும் உள்ளங்களுக்கு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸின் அன்பு வணக்கங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா என்ன? ஃபாஸ்டா அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க, அதான் அரைகுறையா வேக வச்சு டக்குன்னு குத்துருவாங்க. அதை டக்குன்னு சாப்பிட்டு நீங்க டக்குன்னு கிளம்புங்க. ஏன்னா அத்த கஸ்டமர் வருவாங்க, அத்தவங்க சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங்லாம் இடம் இல்லைங்க. டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கிறதுனால ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பேர் வச்சிருக்காங்க. இது டக்கு நீங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை சாப்பிட்டு 10 நிமிஷம் எங்க போனாலும் சரி, அந்த ஒரு இதுல தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவோட தலைநகர் மும்பைல ஒரு 19 வயசு மதிக்கத்தக்க சிறிய பையன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ரோட் சைட்ல சவர்மா வித்திருக்காங்க. அந்த சவர்மா பையன் ஆசையா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கும்போது டெம்ட் ஆகும் பாத்தீங்களா சில ஃபுட்ஸ்லாம், அது மாதிரி அவருக்கும் ஒரு டெம்ப்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. உடனே போய் அந்த கடையில அந்த சவர்மா வாங்கி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே அவருக்கு என்ன ஆச்சிருக்கு, உடல் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வாந்தி மயக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த பையன் இப்ப இறந்தே போயிட்டாரு. நிறைய பேர் சைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. அசைவத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு நாள் போதாது. ஸோ சைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இது உங்களுக்கான ஒரு வீடியோ இல்லை, அசைவம் சாப்பிட்றவங்களோட உடல் நலத்தை பாதுகாத்துக்கு தான் அந்த வீடியோ. நான் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க. நாளைக்கு போயிட்டு திரும்ப சிக்கன் தந்தூரியா சாப்பிடுவீங்க, ஷவர்மாவும் சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிட்டுக்கோங்க, ஆனா உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கட்டும். மகாராஷ்டிரா ஒரு பையன் சாப்பிட்டான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் சாப்பிட்டது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி கடையில சிக்கன் ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அன்னைக்கே ஒரு மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ டேப்லெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணி அவருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஃபுட் பாய்சனிங் ஆயிட்டு இருக்கு, அதனால நீங்க இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிடுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாலும் அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவருக்கு லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு, உடம்பு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, வாந்தி மயக்கம் எல்லாமே இருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு அவரு. அதே மாதிரி ப்ராப்ளம், ரொம்ப சிக் ஆயிட்டு இருக்காரு. சிக் ஆயிட்டோம்னா ஒரு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐசியூல அட்மிட் பண்ண உடனே டாக்டர்ஸ் டீம்லாம் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு சாப்பிட்டனால, ஏதோ கடையில சாப்பிட்டு இருக்காரு, சாப்பிட்டனாலதான் இது மாதிரி ரியாக்ட் பண்றாரு. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்க்கு டாக்டரோட வேலை இன்ஃபார்ம் பண்றது. அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல 2 பேர் புக் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி ஐபிசி செக்ஷன் 336 and 273 கீழே வழக்கு பதிவு செஞ்சு அவங்க 2 பேரையும் கோர்ட்ல அவர் ஆஜர்படுத்திட்டாரு. சவர்மா சாப்பிடறதுனால உயிரிழப்பா? ஏன் அப்படி நடக்குது? சவர்மானால என்ன பிரச்சனை இல்லை, என்னென்னலாம் சேர்க்கிறாங்க அப்படின்னு நான் இன்டர்நெட்ல தேடும்போது பல ஷாக்கிங் நியூஸ்லாம் இருந்தது. சவர்மா சாப்பிட்டால வயிற்று பிரச்சனை எல்லாம் ஏற்படுமா? சவர்மா தயாரிக்கிறதுக்கு அந்த குப்பூஸ்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. அதாவது இந்த நான் தெரியும் உங்களுக்கு, நானை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈட்டு பக்கத்துல நெருப்பு இருக்கும், அந்த நெருப்புல லைட்டா நம்ம காய்ச்சல் எல்லாம் அப்படி விசுறோம் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த நெருப்புல இப்படி 2 தடவை காட்டுவாங்க. காட்டிட்டு அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கத்துல ஒரு சிக்கன் ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க. அது என்னைக்கு சேர்ந்த சிக்கன், என்னைக்கு எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சரசரன்னு அந்த கத்தியில எடுப்பாங்க, கீழே அந்த கச்ச அந்த பிளேட் ஒழுங்கா கிளீனா இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரோட்ல போற புகை, அதுல இருக்க டஸ்ட், அதுல இருக்க எவ்வளவு பாக்டீரியா எல்லாமே அந்த இதுல இருக்கும். அதுல செக்க செக்கன்னு வெட்டுவாரு. அவர் கை எவ்வளவு கிளீனா இருக்கும் தெரியாது, அதுவும் தெரியாது. பக்கத்துல அந்த கோஸ் இருக்கும், அது கெட்டு போனதான் நல்லதான் தெரியாது. அதை போட்டு கொஞ்சம் அங்க ஒரு மீந்து போன கேரட் இருக்குது, அதை எடுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படி கலந்து அதுல கொஞ்சம் லாஸ்ட்டா ஒரு வெள்ளை கலர்ல ஒன்று ஆட் பண்ணுவார் பாருங்க. ஆனா நீங்க நம்ம போய் கடையில கேட்போம், ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துக்கணும் அப்படின்னா, அதனால நீங்க பாதிக்கப்படுறது. அதை கொஞ்சம் நிறைய ஊத்து, அந்த மயோனைஸ் எல்லாம் ஊத்தி நிறைய போடுங்கன்ட்டு அப்புறம் அதை உருட்டி ஒரு பேப்பர்ல சுத்தி கொடுப்பாரு. இதுல எதையாவது அவங்க கொடுக்கறதுல எக்ஸ்பைரி டேட் நம்ம பார்த்து வாங்குறோமா? ஒரு கடையில ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கும் போது இதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறோம். சரி, இவர் இப்ப கொடுத்த இவ்வளவு பொருள்ல இது இப்ப நம்ம சாப்பிட போறோம், இந்த ப்ரிப்பரேஷன்ல இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு நம்ம செக் பண்றோமா? இல்ல, செக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஷவர்மால அடிஷனலா இன்னொரு பொருள் கொடுப்பாங்க. அதாவது ஒயிட் கலர்ல கொடுப்பாங்க மயோனைஸ். ஆனா இன்னொரு பாக்கெட் கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிட்டு, அந்த மயோனைஸ்ல என்னென்ன கலக்குறான்னு தெரியுங்களா? வேக வைக்காத முட்டை, எண்ணெய், வினிகர், இது எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் பீட் பண்றாங்க. பீட் பண்ணி அதை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த சமைக்காத முட்டையில ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கும். இந்த முட்டையை எண்ணெயில சேர்த்து அப்படியே அவங்க பீட் பண்ணும்போது என்ன பண்ண, அதிக அளவுல அது கொழுப்பு நிறைய சேர்ந்துடும். இந்த கொழுப்புலாம் நம்மளோட டைஜஷன் பார்ட்டை அது டேமேஜ் பண்ணிடும். சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகாது, ஃபுட் பாய்சனிங் ஆயிட்டு லூஸ் மோஷன் ஆகும். இது மாதிரி ப்ராப்ளம் வரதுனால நம்ம உடல் இது ரெகுலரா தொடர்ந்து 7 நாளைக்கு மேல தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகும்போது இம்யூனிட்டி பவர் இல்லாதனால நம்ம உடல் ரொம்பவே வீக் ஆயிட்டு சாப்பிட்ட அந்த ஃபுட்னால இறப்பு அன்னைக்கே முடிவாகி
கடைசி கட்டத்தை நீங்க பார்க்க வேண்டியதா போயிடும். இது மட்டும் இல்லாம நைட்ல வந்து எல்லாமே நம்ம சாப்பிட்டுருக்கோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ன்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏதாவது ஒரு டைம்ல ஈவினிங்ல தான் இருக்கும். இப்போ காலையில இருந்து நைட் வரைக்கும் வச்சிருக்காங்க. எனி டைம் போனாலும் எதுவும் கிடைக்கும். எப்போ வேணா சாப்பிடுங்க, எப்போ வேணா சாப்பிடுற மாதிரி அவங்க கடையை வந்து வச்சிருக்காங்க. நம்மளும் போயிட்டு அங்க உட்காந்து சாப்பிட்டு தான் வரோம். இந்த நைட் டைம்ல இதெல்லாம் சாப்பிடுற இந்த பச்சை முட்டை ஆயில் அதில் கலக்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து நைட்ல சாப்பிட்றவங்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரோட் சைட் ஷாப்ல விற்கிற அது மாதிரி ஃபுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோட் சைட்ல வந்து ஏகப்பட்ட டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாம் போயிட்டு அந்த ஃபுட் மேல அப்படியே தங்கிடும். ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த பாக்டீரியா ஏதாவது ஒரு கிருமிகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்க நேரடியாக உள்ள எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பான பாதிப்பை ஏற்படுத்தும். குக் பண்றவங்க கையில இருக்கிற பாக்டீரியாவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். குக் பண்றவங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கையை வச்சு வேற ஏதாவது வேலை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீடியோவில் நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிரிச்சுட்டு போற விஷயம் இல்லை அது. அதை பார்த்து நம்ம சிரிப்போம். இப்படி பண்ணிட்டு இதை போறாங்க, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம சாப்பிட்டதுலையும் அது மாதிரி நடந்திருக்குன்னு தெரியாம நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இனிமேலாவது இது மாதிரி விஷயத்த வந்து யோசிச்சு பண்ணுங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல சமைச்சு சாப்பிட பார்த்துக்கோங்க. உங்க குழந்தை, உங்க எதிர்காலம், உங்களோட வாழ்க்கை, இதை நீங்க தான் முடிவு பண்ணணும். வெளியில சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10க்கு 100 தடவை யோசிச்சுட்டு சாப்பிடுங்க. நல்ல கடை, பெரிய கடை, பிராண்டடா இருக்கு. இங்க 10 ரூபாய்க்கு விற்கிறது அவன் 100 ரூபா விற்கிறான். அந்த கடை நல்லா விற்பானா? அவனோட குக்கிங் எங்கே இருக்குது? மறைவா தான் செய்வான். ஏன் மறைச்சு செய்யறாங்க? அங்க என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்த ஒரு வேளை சாப்பிடும் போது அது உங்க வீட்டு சாப்பாடு ஆகட்டும், கடையில சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை ஹெல்த்தியா வாருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.